இப்ப அதுக்கு அடுத்த குறள் இரண்டுக்கும் உள்ள நுண்பொருள்களை நாம் பார்ப்போம். கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். அங்கே பெருஞ்செல்வம் இருந்து என்ன பயன் என்ன, இங்கே நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் நீண்ட நாள் இருக்காதுதான், கூடும், போயிடும் என்று எச்சரிக்கிறார் கடுஞ்சொல்லன். திமிரா பேசுவான். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? இப்ப இந்த அலைபேசி மூலமாகவெல்லாம் சிலவற்றை வைக்கிறார்கள். சில உயர்ந்த பதவியில் உள்ளவர்களோடு சிலர் வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்ப அந்த உயர்ந்த பதவியில் இருப்பவர் சொல்லுகிறார், நீ யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா என்று அவர் கேட்கிறார். அவருக்கு முதல் தெரியவில்லை. அவர் வாக்களித்து தான் நீ அந்த பதவிக்கு போயிருக்கிறாய் என்பது அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் தான் இவனிடம் பயப்பட வேண்டும். ஆனால் இது ஜனநாயக நாட்டில் நேர் மாறாக நடைபெறுகிறது. அவனிடம் உள்ள குற்றத்தை, குறையை சுட்டி காட்டுவதற்கு மன்னர் காலத்திலே இருந்த அந்த உரிமை ஜனநாயக நாட்டிலே இல்லை. எல்லோரும் பேதலித்து நிற்கிறார்கள். அவன் தன்னுடைய ஆளை வைத்து அடித்து விடுவான் என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்லுகிறார். கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின். கண்ணிலன் என்பதற்கு கண்ணோட்டம், அதாவது இரக்கம் இல்லாதவன் என்பது பொருள். கண்ணிலன்னா கண்ணு தெரியாதவன் என்று பொருள் இல்லை. இங்கே கண்ணிலன் என்பதற்கு இரக்கம் இல்லாதவன். நம்ம அடுத்த அதிகாரத்தில் 58 படிக்க போறோம். கண்ணோட்டம் என்றால் என்னங்கிறத 10 குறளையும் பார்க்கிறோம். அதுக்கு முன்னோட்டமாக இங்கே வந்து விட்டது இந்த கண்ணிலன் என்பது. கண் என்பது பல இடங்கள்ல வரும் திருக்குறள்ல. கண்ணோட்டம் என்பது இரக்கம் உடையவன். அதுக்கு தாட்சண்யம் என்று பொருள். சமஸ்கிருதத்துல தாட்சண்யம் என்று தயதாட்சண்யம் என்று சொல்வார்கள். அது கண்ணோட்டம் என்பதற்கு நல்ல தமிழ்ச்சொல். தாட்சண்யம் என்பது சமஸ்கிருத சொல். அதை இப்படி வழக்கிலே சொல்லுவார்கள். நம்ம 541வது குறள்ல பார்த்தோம். செங்கோன்மையில முதல் குறள், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும். அங்கே இருக்கிற கண்ணோடாதுங்கிறதுக்கு இரக்கம் என்று பொருள் இல்லை. கண்ணோடாது என்றால் ஓர்ந்து கண்ணோடாது இறை யார் மாட்டும் கண்ணோடாது அப்படி சொன்னோம் இல்லையா? யார் மாட்டும், யாரிடமும் நீ அந்த தீர்ப்பை ஒரு ஒரு தவறான முறையிலே சொல்லிவிடக்கூடாது என்பவர். இன்னார் இனியார் என்று பார்க்காமல் நீ தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக யார் மாட்டும் கண்ணோடாது என்கிற பொருள் அங்கே வந்தது. இங்கே கண்ணோட்டம் என்பது இரக்கம் என்கிற பொருளே வருகிறது. கண்ணிலன் 6வது குறள்ல, கடுஞ்சொல்லன், ரெண்டையும் இணைத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5ஐயும் 6ஐயும் சேர்த்து பார்க்கிறோம். கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். 5வது குறள்ல, அருஞ்செவ்வி இன்னாமுகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டனதோடு. உங்கள்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நீ ஒரு பேய் பிசாசு மாதிரி என்று சொல்வதை போன்றது அந்த குறள். இதுல ஒரு எடுத்துக்காட்டு. சோழன் குளமுற்றத்து தூஞ்சிய கிள்ளி வளவன் ஏதோ ஒரு பகை காரணமாக சிற்றரசனாகிய மலையமான் திருமுடிக்காரி பகை கொண்டிருந்தான். அவன் இல்லை, அவனுடைய குழந்தைகளை அழிக்க பார்க்கிறான். இது எவ்வளவு பெரிய பேதமை பாருங்க. அவன் தான் உனக்கு எதிரினா பச்சை குழந்தைகள் உனக்கு என்ன செய்தார்கள்? அப்போ அவர்களை நிலத்தில் புதைத்து யானையை விட்டு இடற வைக்கிறான். அந்த குழந்தைகள் யானையை பார்த்து குதூகலிக்கின்றார்கள். தன்னை சாகடிக்கிறதுக்கு தான் யானையை கொண்டாந்திருக்கான் என்று தெரியாமல் அந்த குழந்தைகள் யானையை பார்த்து வேடிக்கையாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க கோவூர்கிழார் வரார். இப்படி அரசனை எளிமையா பார்த்து ஒரு காரியம் சாதிக்கிறார் என்று பாருங்க. ஒரு கல்வியாளர், ஒரு தமிழ் அறிஞர், ஒரு பாவலர் கோவூர்கிழார். அப்பா இது சரியா? உன்னுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் சொல்றார். இந்த செக் வைக்கிறதுக்கு தான் முக்கியமான மிக 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 முக்கியமான செய்தி அந்த அவனை தொடுறதுக்கு, அவனுடைய நெஞ்சை தொடுவதற்கு அவனுடைய அப்பா, அவனுடைய பாட்டன், அவன் பரம்பரையை சொல்ற போது விழிப்புணர்வு ஏற்படும். இனி இதெல்லாம் செய்யலாமான்னு அவனுக்கு கோவம் தான் வரும். இவர் எப்படி சொல்றாரு, நீ சிவியோட மரபுல வந்தவன், அவன் எப்படிப்பட்ட ஆளு, ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதைகளை எல்லாம் அறிந்து கொடுத்தவன், அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவனடா நீ. கிள்ளி விடவா, நீ எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல யானை விட்டு அழிக்க போறான் அந்த குழந்தைகளை. இவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அதை நிறுத்துங்கிறார்.
நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு, நீ எப்படிப்பட்ட பரம்பரையில் இவன் ஏன்டா இதை சொல்றான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் இந்த சிறு குழந்தைகளை நீ யானையை விட்டு இடற வைக்கிறாயே, அவர்கள் என்ன உன்னிடம் போர்க்க வந்தார்கள்? அந்த பச்சை குழந்தைகள் உன்னிடம் போருக்கு வந்தார்களா? அந்த வம்சத்தை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறாயே, இது நியாயமா என்று கேட்கிறார். அப்படி கேட்ட இந்த கொடுங்கோலனை, எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை பாருங்க. அப்படி அந்த யானையை கண்டு அஞ்சி ஒழுகுகிறவர்களுக்கு இவர் சொல்லுகிறது அந்த பாட்டை பாருங்க. புறநானூறு 46வது பாட்டு. நீயே புறவின் அல்லலன்றியும், அதனுடைய துன்பம் மட்டும் இல்ல, பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை இவரே புலன் உழு துன்மார் புலன் உழுது உண்மார் புங்கன் அஞ்சி தமது பகுத்துண்ணும் தன்னிழல் வாழ்னர் களிறு கண்டு அழுவும் அழாள் மறந்த. அது அழணும், ஆனா அழல, அது அழுவும் அழால் மறந்த. அழுவதை மறந்து அவைகள் சிரிக்கின்றன. புந்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி விருந்தி புன்கனோ உடையர் கேட்டனையாயின் நீ வேட்டது செய்மினே என்று அவனுக்கு செவியறிவுறாக செவி அறிவு என்று ஒரு இலக்கணத்திலே ஒரு பகுதி உண்டு. அந்த அடிப்படையிலே அவனுக்கு சொல்லுகிறார், காதோடு காதாக சொல்லி, அப்பா உன்னுடைய பரம்பரைக்கு இழுக்கு வந்துடும். எப்படி பாண்டி ஆரியப்படையை கடந்த நடிகளின் தவறு அடித்து வளைந்த செங்கோலை நிமிர்த்தினானோ, உயிரை போக்கி நிமிர்த்தினானோ, அது மாதிரி உனக்கு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது அல்லவா? ஆகையினால உன்னுடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, உன்னால இந்த சோழர் குலத்துக்கு இழுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை மிக அழகாக இந்த இடத்துல சொல்கிறார். மேலும் பேம் நாம் உருவும் என வரும் கிளவி ஆமுறை மூன்றும் அச்சப்பொருளை என்று தொல்கை பேசுகிறார். பேம் நாம் உருவும் என வரும் கிளவி ஆமுறை மூன்றும் அச்சப்பொருள என்று. எடுத்துக்காட்டு பட்டினப்பாளையிலும் வருது. அது மாதிரி பட்டினப்பாளையில 255வது அடி பேமுதிர் மன்றம் என்று வருகிறது. சிலப்பதிகாரம் மங்கள வாழ்த்து பாடல்ல நாமநீர் வேலி உலகு என்று வருகிறது. பிறகு புறநானூறு 37ல விசும்புதி பிறப்பு திருகி பசுங்குடி பெருமலை விடரகத்துறும் எரிந்தாங்கு என்று வருகிறது. இப்ப சின்ன குழந்தைகள் விளையாடுகிற போது கூட கண்ணை பற்றி கொண்டு பேய் என்று சொல்லும். அப்ப பேய் வந்து விட்டதாக நினைத்து சிரித்து மகிழ்வார்கள். அப்படி ஒரு காட்சி நடக்கும். அருஞ்செவி என்றால் என்ன? 65வது குறள்ல அருஞ்செவி என்றால் என்ன என்றால், என்ன நெருக்கடி அவலம் இழப்பு ஏற்பட்டாலும் நேரில் சென்று உரைப்பதற்கு வாய்ப்பு தராமல், ஒரு கால் அரிதாய் வாய்ப்பு தந்தாலும் முகத்தை கடிதாக வைத்துக் கொண்டும் இன்னா சொற்களை சொல்லுவதும் தான் இந்த அரிஞ்செவி என்பதை உரையாசிரியர்கள் விளக்குகிறார். பெருஞ்செல்வமாகி ஆட்சி செல்வம் பேய் தன் கை கொண்டமை போன்றதென்றால் அது அவ்வாட்சி பேயாகவும் பூதமாகவும் கொள்ளப்படுவோம். பூதம் என்பது கூட நல்லதுதான். ஏன்னா ஐம்பூதம் என்று சொல்லுகிறோம், நம்ம நிலம் நீட்டி காற்றுவான் என்று சொல்கிறோமே, அதையே இந்த பூ என்பதற்கு ஒரு 6 விதமான அதனுடைய பருவத்தை நம்முடைய பழைய இலக்கியகர்த்தாக்கள் கூறுகிறார்கள். பூ என்பது அரும்பு, முகை, முக்கு, மலர், அலர், பூ என்று விரியும். அந்த இளமை பருவம் அப்படியே பருவம் ஒவ்வொன்றாக. பெண்களுக்கு 7 பருவங்கள் உண்டு, அதே போல ஆண்களுக்கும் 7 பருவங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல பூவிற்கும் இப்படி சொல்லப்பட்டது. அதுபோல வெளி, வழி, ஒளி, நீர், நிலம் என்று அதனுடைய விரிவு வகுக்கப்பட்டது. பூ ஒப்ப பூதங்கள் எனப்பட்டன. அதனால இவையெல்லாம் ஆக்கமும் அழிவும் பேரழிவும் செய்த போது பேய் எனப்படுகின்றது. இது ஆக்கத்திற்கு இதெல்லாம் சொல்லப்பட்டது பூவெல்லாம். இதுவே ஒரு நில அதிர்வு, பெரும் வெள்ளப்பெருக்கு அல்லது பெரும் வறட்சி இப்படி நடப்பதைத்தான் கொடுங்கோலன் பூதம் போன்ற ஆக்க நிலை. செங்கோலன் என்பது பூதம் போன்ற ஆக்க நிலை. கொடுங்கோலன் என்பது பேய் போன்ற அழிவு நிலை. அதான் பேய் கண்டன்று உடைத்து என்று 5வது குறளிலே சொன்னார். இப்ப அடுத்து 6வது குறளினுடைய முழு செய்தி, 5வது குறளுடைய முழு செய்தி இரண்டையும் நாம் இங்கே இணைத்து பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக
7ஆம் குறள். கடுமொழியும் கையகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அரண் என்பதற்கு 470, 550, 959 3 குறள்களையும் நாம் இணைத்து படித்து பார்த்து கொள்ள வேண்டும். 470 47 சுழியம் 55 சுழியம் 959 959 ஆகிய 3 குறள்களையும் இந்த 7வது குறளோடு இணைத்து பார்க்க வேண்டும். கடுமொழியும் கையகந்த தண்டமும் வேந்தன் அடுமுறம் தேய்க்கும் அறம். அறம் என்பது இங்கே இடையனரா போட்டுப்பாங்க. அறம் என்பது ராகுதல், ரம்பம் சொல்றோம் இல்லையா, அந்த அதை போன்றது. தேய்க்கும் மரம், அடுமுரண் தேய்க்கும் மரம், இரும்பையே இரும்ப வச்சு அறுக்கிறது, அதான் அடுமுரண் தேய்க்கும் மரம். கடுமொழியும் கையகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் மரம். அதாவது கடுஞ்சொல்லும் கைமீறிய தண்டனை வழங்குவது அரசனுக்கு ஆகாது. ஏனெனில் அது வலிமையான அனுபவத்தை தேய்க்கின்ற அறமாகும், ரம்பமாகும். படைபலத்தை தேய்க்கின்ற வலிமையான படைபலத்தை தேய்க்கின்ற ரம்பமாகிவிடும். என்ன இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது. ஒன்று கடுஞ்சொல் இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறிய தண்டனை கொடுக்கக்கூடாது. நேற்று பார்த்தோம்னா தூக்கு தண்டனை கொடுப்பான், அப்புறம் ஆயுள் தண்டனை குறைந்து 6 ஆண்டு என்று நன்னடத்தை காரணமாக குறைத்து கொண்டே வர்றார். இது தொடக்கத்திலேயே அந்த சீர்தூக்கி பார்த்து இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை தான் என்பதை முன்னாலேயே முடிவு செய்துவிட்டால் இந்த பிரச்சனை வராது என்பதைத்தான் இங்கே சொல்கிறது. அதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு நம்ம ஏற்கனவே வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கிறோம். அதை நான் இந்த இடத்துக்கு அது மிகவும் பொருத்தமாக இருப்பதால் அதை நான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு குறுநில மன்னன் ஒரு பெண், குடிமக்கள்ல ஒரு பெண் அந்த ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கே இருக்கிற மாமரத்திலிருந்து ஒரு அழகிய கனி விழுகிறது. என்று அவள், அது பெண்களுக்கு பொதுவா மாங்கனியின் மீது, மாங்காய், அதுவும் புளிக்கிற மாங்காய் மீது பொதுவாக பெண்களுக்கு நாட்டம் அதிகம் இருக்கும். இந்த பெண்ணும் அதை போல் எடுத்து சுவைத்து விடுகிறார். இதை ஒரு தீயன் போய் போட்டு கொடுத்தான். இது அரசன் இது என்ன பெரிய தலை வாங்குற கதையா? தானாக விழுந்தது, அவள் எடுத்து அதை புசிக்கிறாள், அவ்வளவுதான். இதுல ஒன்று குற்றம் இல்லை. ஆனால் அதற்கு ஒரு தீர்வு வச்சிருக்கலாம். 81 யானைகள் கொடுத்தால் அதிலிருந்து விடுபடலாம் என்று ஒரு கருத்து அந்த நாட்டில் இருந்திருக்கிறது. அந்த சிறு ஆட்சியில, சிறுவனுடைய ஆட்சியில. அது சிறுவன் என்றுதான் சொல்லணும், நன்னன் என்றவன் பேர் பாருங்க, நன்னன் வச்சிருக்கான். அதற்கு அவன் கொலை தண்டனை கொடுத்தான், சாகடிச்சிட்டான். அதனால அவனுக்கு பெண் கொலை புரிந்த நன்னன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. பெண் கொலை புரிந்த நன்னன் அவ பட்டம் கொடுக்குறான் பாருங்க. அது மாதிரி ஒரு விருது கொடுக்குறாங்க, பெண் கொலை புரிந்த. இது குறுந்தொகையில் இருக்கு. குறுந்தொகை 292வது பாடல்ல, குற்றம் புரிந்தாரை தண்டிக்கும் தண்டிப்பாளர் அக்குற்றவாளியினும் குற்றவாளி ஆகிவிட்டதால் நாடு நாடாகுமா, நடுவுநிலை ஆகுமா என்பது கேள்வி. இப்ப அவன் மேல் குற்றம் சாட்டி விட்டு, அந்த பெண், இளம் பெண்ணின் மீது குற்றம் சாட்டி விட்டு, குற்றவாளி என்று முத்திரை குத்திவிட்டு அதற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்கிறதே, அதுதான் கொடுங்கோலன், வெங்கோலன், வெறுவந்த செய்தல். மக்கள் அஞ்சுகிறார்கள். ஐயோ, ஒரு மாம்பழம், அதுவும் ஆற்றில் விழுந்த மாம்பழத்தை தின்றதற்கா இப்படிப்பட்ட கொடுங்கோன்மை நடைபெறுகிறது? அதான் வெறுவந்த செய்யாமை நம்முடைய தலைப்பு. மீண்டும் குறளை பாருங்கள். கடுமொழியும் கையகந்த தண்டமும் வேந்தன் அடுமுறம் தேய்க்கும் அரண். அடுத்து 8வது குறள். எனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் சிறுகும் என்று அதை மாற்றி போட்டால் வரும். திரு என்பது செல்வம். செல்வமானது குறைந்துவிடும் எப்போ? எனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீர். அவன் என்ன பண்ணும், ஒவ்வொரு அரசனாக இருப்பவன், ஆட்சியாளனாக இருப்பவன், அப்பவும் அமைச்சரவை கூட்டமெல்லாம் போடுறாங்க. மத்திய அரசிலும் சரி, மாநில அரசாங்கங்களிலும் சரி அமைச்சரவை கூட்டம் போடுவார்கள். அதற்கு பிறகு நடுவண் அரசு நாடாளுமன்றத்திலும், மாநில அரசுகள் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளிலும் அமைச்சரவையில் போடப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து அங்கே கொடுப்பார்கள். அது மக்கள் உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விவாதம் செய்து
அதை ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். இதெல்லாம் செய்யணுங்கிறதா எனத்தாற்றி எண்ணாத வேந்தன். இந்த மாதிரிலாம் செய்யாமல் அவனுடைய மூளை சரியில்லாதனால சினத்தாற்றி சீரின் அப்படி அவன் சீறி முடிவெடுப்பானே, ஆனால் அவனுடைய செல்வமானது சிறுகும். திரு சிறுகும். 7வது சீர் பாருங்க திருன்னு இருக்கும், 6வது சீர் பாருங்க சிறுகும்னு இருக்கும். அந்த சிறுகம் என்பதை 7வது போட்டால் அது பொருள் விளங்கும். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரும் சிறுகும் திரு என்று எல்லோரையும் ஆலோசித்தவன் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். இந்த பந்தை நான் சுவற்றிலே அடித்தால் எவன் அடிக்கிறானோ அவனிடமே அந்த பந்து திரும்பி வரும். அதே போல இவன் என்ன வினை செய்கிறானோ அந்த வினையானது இவனுக்கு திரும்பும் என்பது உலக நியதி என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது 9வது குறள். செருவந்த போழ்தில் சிறை செய்யா வேந்தன் பெருவந்து வெய்துகடும். போர்க்களங்கள்ல தனது படை பாதுகாப்பை பெருக்கிக் கொள்ளாத மன்னவன் போர் நடைபெறும் போது அஞ்சி நடுங்கி விரைவில் தொடர்ந்த நடுங்கின்னு வர்றதெல்லாம் வெறுவந்த என்று நினைப்பு வைத்துக் கொள்ளுங்கள். வெறுவந்து வெய்துகிடும். வெறுவந்து என்றால் அஞ்சி நடுங்குதல் என்று இந்த தலைப்பை ஒட்டி நாம் பார்க்க வேண்டும். செருவந்த போதில், அதாவது சண்டை என்று வருகிற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவன் தன்னுடைய படைபலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பல்வேறு நாடுகளிலிருந்து அணுகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் கொண்டாந்து குவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா நாட்டையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி செய்து கொள்ளவில்லை என்றால் திடீரென்று ஒருவன் படையெடுத்து வருகிற போது நாம் அல்லல் பட்டு துன்பப்பட்டு சிறுமைப்பட்டு நின்றுவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கிறார் திருவள்ளுவர் 569வது குறள்ல. வேறு வந்த போல்டில் சிறை செய்யா வேந்தன் வேறு வந்து வெய்துகிறது. வருமுன்னர் காவாதார் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் விடக்கிடும் என்று 435வது குறள் குற்றம் கடிதலிலே சொன்னாரே, அதை நான் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். பகைப்படை வரும் முன்பே அதனை எதிர்பார்த்து அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளாவிட்டால், பகைப்படை உள் நுழைந்து விட்டால் இவன் அஞ்சி ஒடுங்கி நொந்து போய் கெடுவான். இவற்றிற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் வேறு வந்து செய்து கெடும் நிலை வராது என்பதை, அஞ்சி நடுங்கும் நிலை வராது என்பதை செருவந்த போல்தில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்துகிடும் என்கிற குறள் மூலமாக சொல்லுகிறார். இது 9வது குறள். அடுத்து 570. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு புரை. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு புரை. 572, 1003 இந்த 2 குறள்களையும் இணைத்து பார்க்க வேண்டும். 572, 52வது அடுத்த அதிகாரம் படிக்க போறோமே, அதுல 2வது குறள். அதுக்கு அடுத்தது 1003 குடிசெயல் வகையில 3வது குறள். இந்த 2 குறள்களையும் நாம் இணைத்து படித்தால் பொருள் வரும். ஒன்று நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். பொறை என்கிற சொல்லுக்கு பொதுவாக சுமை என்று ஒரு பொருள் உண்டு, பொறுமை என்று ஒரு பொருள் உண்டு. இந்த 3 குறள்கள்ல நன்றாக அதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 குறள்கள்ல தான் வந்து பொறை என்பதற்கு பாரம். நீ ஏன்டா நிலத்துக்கு பாரமா இருக்க, போய் தொலைன்னுவாங்க, வழக்கில் சொல்லுவாங்க. அவன் எதுவுமே செய்ய மாட்டான், உருப்படாத வேலையிலே செஞ்சுக்கிட்டு இருப்பான். நீ ஏன்டா நிலத்துக்கு பாரமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, 3 குறள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குறள் 570 கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு புரை. 2வது கண்ணோட்டத்துல வருது, 572வது குறள். கண்ணோட்டத்து உள்ளது உலகில் அகதில்லார் உண்மை நிலக்கு புரை. அங்க விரிவா பார்ப்போம் இந்த குறளை, நாளைக்கு பார்ப்போம். 3வது குறள் ஈட்டம் இவரி இசை வேண்டாம் ஆடவர் தோற்றம் நிலக்கு புரை. இந்த 3 குறள்களையும் நீ நிலத்துக்கு பாரம் என்று சொல்லுகிறார். என்ன பொருள் என்றால், கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் கல்லார் பிணிக்கும் அது வல்லது நிலக்கு பொறை இல்லை. கொடுங்கோல் மன்னவன் அறிவில்லாதவர்களை தனக்கு துணையாக கொள்வான். அவர்களை தாங்குவதை விட அதிக சுமை இந்த நிலத்துக்கு வேறு எதுவும் இல்லை. தான் தோன்றி தனமாய் ஆட்சி செய்பவன் அறநெறி அருள்நெறி பொருள் நெறி மக்கள் மனநிலை என்பவற்றை கருதி பார்க்க மாட்டான் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். மேலும் இதற்கு ஒரு சின்ன கதை இருக்கிறது, முடித்து விடுவோமா? நான் 1.5 மணித்துளிகள் இருக்கின்றன. மனோன்மணியம் நாடகத்துல வந்து சீவக வழுதி மதுரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிகிறான். அவனை அவனுடைய அமைச்சின் திசை திருப்பி திருநெல்வேலியை நகரமாக கொண்டு ஆட்சி செய்தால் நல்லது என்று அவனுக்கு கெட்ட யோசனை சொல்கிறார். துர்போதனை என்று சொல்வார் சமஸ்கிருதத்தை. அந்த துர்போதனை அவன் சாமி அடிக்கிறான் அவனை.
அவன் அமைச்சன் சொல்றது நல்லதா இருக்கும் நினைச்சு அவனும் சரி என்று சொல்கிறான். இதன் மூலமாக தன்னுடைய அந்த குடிலன் என்கிற அமைச்சன் தன்னுடைய மகன் பலதேவன் மூலமாக பக்கத்திலே இருக்கின்ற சேர நாட்டு அரசன் புருஷோத்தமனை போரெடுத்து வருமாறு வந்தாலே இதை பிடிக்கலாம் என்று சூழ்ச்சி அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் இளைஞன். இந்த பலதேவன் என்பவனை இந்த சீவகபழுதியினுடைய மகளாகிய இளவரசி மனோன்மணியை மனம் முடித்து தான் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றி விடலாம் என்ற நரித்தந்திரம் சூழ்ச்சி அந்த குடியினரிடம் இருக்கிறது. இதை அவன் புரிந்து கொள்கிறான். இதை சுந்தரமுனிவர் என்கிற குலகுரு சுந்தரமுனிவர் என்கிற குலகுரு இதை இவனுடைய சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு சுரங்கப்பாதையின் மூலமாக அவளை காப்பாற்றுகிறார் என்கிற செய்தி வருகிறது. பின்னால் அவன் போரிடுகிற போது வழுதி தோற்க செய்கிறான். இவனுடைய அண்டர் கிரவுண்ட் வேலைன்னு சொல்லுவார்களே, அதே போல இவனுடைய நரித்தந்திர சூழ்ச்சியினால அவனுக்கு எதிரிக்கு சாதகமாக இந்த அமைச்சனை செய்கிறான். இந்த மாதிரி அயோக்கியர்களைத்தான் இவன் கூட வைத்துக் கொள்ளாதே என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். இந்த வெறுவன் செய்யாமை முழுவதுமாக இது மாதிரி ஆட்களை அரசாட்சியிலே இருக்க வைத்துக் கொள்ளாதே என்பதுதான். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல், அது கடுங்கோலாகிவிடும். இப்படிப்பட்ட அறிவில்லாத உணர்வுகளை அறிவில்லாத அமைச்சர்களை வைத்துக் கொண்டு உன்னுடைய ஆட்சி உருப்படாது 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 என்று திருவள்ளுவர் இந்த 10வது குறள் மூலமாக சொல்லுகிறார். நன்றி, வணக்கம். நாளைக்கு கண்ணோட்டம்.